பொங்கலுக்கான ஸ்பெஷல் வீடியோவை நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மினியேச்சர் பொங்கப்பானை டெக்கரேஷன். ரொம்ப க்யூட்டான இந்த பானை செய்யறதுக்கு வேஸ்ட்டுன்னு எடுத்து விற்கிற ஒரு சில பொருட்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குல்ஃபி பானையை கழுவி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம பொங்க பானையை டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு பேஸில் ஸ்ட்ராங் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கலர் பெபிளை அடுப்பு மாதிரி வச்சு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ண போகிறோம். பேஸுக்கு ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கலாம். அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒட்டி காய வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நல்லா காஞ்சிரும். விறகுக்கு நான் எடுத்துருக்கிறது வேஸ்ட்டாக இருக்கிற இது மாதிரி சின்ன சின்ன குச்சிகள், அதையும் க்ளூ அப்ளை பண்ணி இதில் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் பொங்கி வர்ற எஃபெக்ட்டுக்காக நான் எடுத்துருக்கிறது பஞ்சை நல்லா லூஸ் ஆக்கிட்டு அதை க்ளூ தடவி இந்த பொங்கப்பானையில் நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். பஞ்சை ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒட்ட வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துனா தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்தது கரும்புக்காக நான் எடுத்துருக்கிறது ஸ்ட்ராவை கரும்பு மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதை இந்த பொங்கப்பானையோடு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்காக அக்ரலிக் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிரர்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன குந்தன்ஸ், இது எல்லாத்தையும் ஒட்டி டெக்கரேட் பண்ணிட்டோன்னா ஒரு க்யூட்டான மினியேச்சர் பொங்கப்பானை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.